ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப வந்துட்டு என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இவங்களோட அந்த வீட விக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபேமிலி வந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அத நெனச்சு நெனச்சு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க. காவேரியோட அம்மா வந்து திட்டிட்டே இருக்காங்க அவங்க மாமியார வந்துட்டு, "எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? இங்க ஒரு ஃபேமிலி, அங்க ஒரு ஃபேமிலி மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாரு." இப்ப இன்னொருத்தவங்க வந்துட்டு, எங்களுக்கும் பங்கு வேணும்னு கேட்கறாங்க. "நான் யாருக்கும் ஒரு செங்கல் கூட தரமாட்டேன். என் 4 பிள்ளைங்களுக்கு மட்டும் தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமகன்லாம் சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா காவேரி வந்து இவர்கிட்ட விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் வந்துட்டு, "அப்படியெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத நீ விடு" அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு என்ன சூழ்நிலையோ அப்படின்னு சொல்லும்போது, அப்ப காவேரி, "எந்த சூழ்நிலையிலும் இப்படி பண்ணிறலாமா? பொண்டாட்டிய விட்டு இன்னொரு பொம்பளைய போய் பார்க்கலாமா? அது தப்பு இல்லையா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நம்ம அவர் இல்ல. இப்ப உயிரோட இருந்திருந்தா அவர்ட்ட கேட்டுருக்கலாம். ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. "இப்ப இல்ல தானே. அதனால நமக்கு அவர் சூழ்நிலை நமக்கு தெரியாதுல்ல" அப்படின்னு சொல்றாரு. "அது எப்படி நீங்க இப்படி சொல்றீங்க?" அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி, ஏன்னா எங்க அப்பா என் மேல அவ்ளோ அன்பா இருந்தாரு. அவர் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி விடு வா போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தூங்க வச்சுர்றாரு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ முன்னாடியே விஜய் வந்து டோக்கன் போட்டு வச்சிருந்திருக்காரு. முன்னாடியே சொன்னாங்க. நாளே சொல்லியிருப்பாங்க நாளைக்கு டோக்கன் போடுங்கன்ட்டு. அப்ப விஜய் வந்துட்டு நமக்கு இன்னைக்கு இந்த டைமுக்கு நம்ம போலாம். போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க எல்லாருமே கிளம்புவோம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மா வந்து எல்லாத்தையும் கிளப்பி கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த இன்னொரு ஃபேமிலின்னு சொன்னவங்க அங்க இல்ல. அதனால அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்குள்ள கண்டிப்பா நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கணும் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடுறாங்க. அங்க போயிட்டு எல்லாருமே சைன் பண்ணி வீடு வந்து காவேரி பேருக்கு மாறிருது. மாறுனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருது. யாரோ சொல்லி அப்ப அவங்க வந்துடுறாங்க. வந்து சண்டை போடுறாங்க. "அது எப்படி நாங்க சொல்லிட்டு இருந்தோம் தானே எங்களுக்கு ஷேர் குடுக்கணும்னு" அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. அப்ப அவங்க சொல்லிடுறாங்க, "இது ஒண்ணும் எங்க அப்பா பேர்ல இல்ல இந்த ப்ராப்பர்ட்டி காவேரி பேர்ல இருக்கு. அதனால யாரும் இதுல வந்து பங்கு கேட்க முடியாது" அப்படிங்கிற மாரி அவங்க காவேரியோட அக்கா, தங்கச்சி எல்லாருமே பேசுறாங்க. அப்ப அவங்க இல்லையே, இப்ப திடீர்னு தானே இப்ப தானே மாத்திருக்கீங்க. அப்ப நாங்க பங்கு கேட்கறோம்னு சொல்லி தானே நீங்க மாத்திருக்கீங்க. அப்படின்னு சொல்லி அவங்களும் சண்டை போடுறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.